வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய சில விஷயங்கள். 1. உங்க சோம்பேறித்தனத்திலருந்து வெளிய வாங்க. கொஞ்சம் உங்கள தனிமைப்படுத்தி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. 2. உங்களுக்கான குறிக்கோள தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த குறிக்கோள் உங்க திறமை சார்ந்ததா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 3. ஒரே நேரத்துல 2, 3 விஷயங்கள்ல கவனத்த சிதற விடாம, உங்களோட குறிக்கோள நோக்கி உங்க பாதை இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 4. தன்னம்பிக்கையும், நேர்மறை சிந்தனையும் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எடுத்த இந்த விஷயத்துல உடனே முன்னேற்றத்த எதிர்பார்க்கக்கூடாது. படிப்படியா தான் முன்னேறணும். அதனால முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லி முயற்சிய கைவிட்டுறவும் கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஒருத்தரோட மனசு நிம்மதி அடையுது அப்படின்னா, அதுவும் ஒரு வகையான தர்மம் தான். அதனால பேசும்போது நல்ல வார்த்தையே பேசுங்க. யாரோட மனசையும் வார்த்தைகளால நோகடிச்சிடாதீங்க. எப்போ உங்களோட வார்த்தைகள் எல்லை மீறுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த சமயத்துல மௌனத்த கடைப்பிடிங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட வார்த்தைகள் அடுத்தவங்கள காயப்படுத்துது அப்படின்றத தாண்டி, தன்னோட வார்த்தைகள்னால வாய்ப்பையும், வாழ்க்கையும் இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால பேசுறது மட்டுமே திறமை கிடையாது. எந்தெந்த இடங்கள்ல அமைதியா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ஒரு வகையான திறமை தான். நம்மகிட்ட கடமைக்கு தான் பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நம்ம உரிமை எடுத்து பழகுறதுல எந்த ஒரு பயனுமே இல்லங்க. ஏன்னா, நம்ம அவங்கள அன்பா, உறவா நெனைப்போம். ஆனா, அவங்க நம்மள தொல்லையா தான் நெனைப்பாங்க. அதனால ஒரு இடத்துல நம்ம ஒதுக்கப்படுறோம் அப்படின்றத உணரும்போது, நம்மளா அந்த இடத்த விட்டு விலகிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு கௌரவம். அவங்களா நம்மள விலக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அது நமக்கு அவமானம். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. யாருக்கு தான் கஷ்டமும் கவலையும் இல்ல? என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிரிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா, வாழ்க்கையில நம்மளால கடைசி வரைக்கும் சிரிக்கவே முடியாது. இல்ல உங்க பிரச்சனைக்காக யாருக்கிட்டயும் பேசாம, சிரிக்காம, சாப்பிடாம உங்கள நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தா உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருமா? இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிரச்சனைய சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அத சமாளிச்சு அதுலருந்து வெளிய வர்றது தான் வாழ்க்கை. அதனால நடக்கிறது நடக்கட்டும், கடந்து போறது போகட்டும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். துணிச்சலோட போராடுங்க.